ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ரிவ்யூ எழுதிட்டு மணி மேக் பண்ணுற ஒரு 6 வெரைட்டி ஆஃப் ஜாப் சைட்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ப்ரொடக்ட் ரிவ்யூ, அதாவது இப்போ நீங்கள் அமேசான் வைன் இந்த வெப்சைட் எடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஒரு சில ப்ரொடக்டை வந்து ஃப்ரீயாகவே அனுப்புவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூவை நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில சில கண்ட்ரிஸ்களுக்கு தான் அவைலபிள். அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என்ன ப்ரொடக்ட் ரிவ்யூ யூஸர் ரிவ்யூ எடுத்தால் தான், அதாவது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை ஃபிசிக்கலாக ஒரு ஆள் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ரிவ்யூ எடுத்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க, அதை இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ப்ராடக்ட் ரிவ்யூ சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் இருக்குது. அமேசான், ஈபே இவங்கெல்லாம் செய்கிறாங்க. பட் இது வந்து அப் ரிலேட்டடான, அதாவது நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணுற இப்போ ஜூமாக இருந்தாலும் சரி, டெலிகிராமாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் டிக்டாக்காக இருந்தாலும் சரி, இப்படியான அப்ஸுகளோட ரிவ்யூவை வந்து நீங்கள் எழுதுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து மணி பே பண்ணக்கூடிய வெப்சைட்ஸுகள் பார்ப்போமா. ஸோ இது வந்து நீங்கள் ரியல் யூஸராக இருந்தால் உங்களுக்கு அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நன்மை தீமைகள், அதே மாதிரி இதை நீங்கள் ஏதாவது டெவலப் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்கிறீங்கன்னா, ஏதாவது நியூ ஃபீச்சர்ஸ் இதுக்கு கொண்டு வர மாதிரி அதே நீங்கள் சஜஷனாக கொடுத்தீங்கன்னா அந்த டீம் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மணி பே பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு வந்து கட்டாயம் லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு கிரியேட் லிங்க்டின் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இருக்கிறார்கள் எல்லாரும் கட்டாயம் லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று உங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் தான். ஸோ அதே மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ அக்கௌண்ட் ஒன்றும் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. கூகுளில் போயிட்டு கிரியேட் போர்ட்ஃபோலியோன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். என்னோட கிளாஸில் வந்து நம்ம அதோட கைடன்ஸ், அந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட் படிக்க போகல அந்த கைடன்ஸ் அது நம்ம கொடுக்குறோம். ஓகே ரைட். வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கிறார்கள் எங்களோட வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் பேஜில், அல்லது வந்து நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் இருக்கும். இந்த இது டைப்பான அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஓகே, இது வந்து நீங்கள் எழுதுகிற ரிவ்யூ வந்து எக்ஸெப்ட் ஆகணும். இதுக்கு நம்ம ஏஐயை யூஸ் பண்ணுவோம், ஜெமினியை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ChatGPT யூஸ் பண்ணலாம். பட் வந்து அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு உங்களோட யூஸர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இது பண்ணலாம். சரியா? அதில் நான் சில ட்ரிக்ஸுகள் சொல்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் நல்லா விளையும் கொள்ளணும். ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் ஒன்று வைக்கணும். பொதுவாக இந்த ஏர்னிங்கில் ஃபோக்கஸ் ஒன்று வைக்கணும். அந்த ஃபோக்கஸை ரீச் பண்ண மட்டும் நீங்கள் கட்டாயம் ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும். ஓகே, அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான எஃபர்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் தெளிவாக விளையும் கொள்ளுங்களா. ஓகே, இதில் பாருங்கள், இங்கே ஒர்க்குக்கு வந்து இப்போ நீங்கள் ரிவ்யூ எழுதுறதுக்கு இங்கே மில்லியன் கணக்கான அப்ஸுகள் இருக்கும். இந்த அப்ஸை எடுத்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அல்லது வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறீங்கனாலும் நீங்கள் ரிவ்யூ எழுதலாம். அடுத்தது வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக 1 மில்லியன்ஸ் இருந்தால் நீங்கள் 1 மில்லியனுக்கும் நீங்கள் ரிவ்யூ எழுதலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ அது வந்து ரிஜெக்ட் ஆகும், அக்செப்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் இது பண்ண தேவை. ஒரு நாளைக்கு ஒரு ரிவ்யூ எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டைம் ஒன்று போகாது. ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க்கை லைவாக பார்த்து ஏர்ன் பண்ணணும், உங்களோட ஒர்க்குக்கு ரிசல்ட்ஸ் என்னென்ன அடுத்து எவ்வளோங்கன்னா, நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண உங்களை எங்களோட கைடன்ஸு கீழே கொண்டு வந்து அதிலிருந்து உங்களுக்கு பை ஸ்டெப்பாக நம்ம இந்த விஷயத்தை டீச் பண்ணிவிட்டு ஆன்லைனில் இருக்கிற சில சில ஒர்க்குகளை வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்குகளை, ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டைப் பண்ணுற மாதிரி எல்லா டைப் ஆஃப் நாட்களும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஜாப்ஸ். அதே மாதிரி நொலேஜ் இருக்கிறார்கள், நொலேஜை வச்சுட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி சைட்ஸுகளும் நம்ம படிப்போம். ஸோ இதில் என்னென்னு ஒரு சொன்னால் எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 10th 60,000 30,000 இப்படியான வித்ட்ரோவல்களை நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபைவரோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ ரிஸ்க் இல்லாத சப்ஜெக்ட். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டைப் பண்ணுறது, சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ், அதே மாதிரி ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், அதே மாதிரி ஏஐ ஃபோட்டோ அண்ட் வீடியோ செல் ஜாப்ஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் ஜாப், இப்படியான ஜாப்ஸுகள் அங்கே இருக்குது. அதே போல் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே மணி மேக் பண்ணியிருக்கிறாங்க ஓவரால். அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். இதில் வந்து 5 இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கோம். 1400 மெம்பர்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். ஓகே, நீங்கள் சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ணுற ஒர்க் இல்லாமல் இது பண்ணுற
குறைய ஒர்க் இருக்கணும், கூட மணி வரணும். இந்த கான்செப்ட் எல்லாம் இங்கே இல்லவா. அடுத்து வந்து ஆஃபர்ஸ் போடுவோம், நீங்கள் அதை இது பண்ணிக்கொள்ளலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். அது மாதிரி யூ கேன் ஒர்க் பார்ட் டைமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். அல்லது உங்களோட ஒர்க்கில் வந்து ஃபுல் ஃப்ரீடம், நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணலாம், எனி எமௌண்ட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் தான் போஸ், யாருமே வந்து உங்களை ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டோம். ஓகே, இங்கே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, 7 மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரூஃப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கு. இவர் வந்து 5வது வித்ரோவில் ஒரு டைப். இப்போ நாங்கள் ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5 வெப்சைட், ப்ரீமியம் குரூப்பில் 10 வெப்சைட் இது பண்ணுவோம். அது சம்மந்தமாக இவங்க ஒரு வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணதில் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கே 1000 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் நீங்கள் அன்றைக்கே வித்ட்ரா பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து அவங்களோட மொபைலில் அதே மாதிரி அவங்கள்ட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸை வச்சு மணி மேக் பண்ணுறாங்க. இதுக்காக ஒரு சோர்ஸ் வாங்கி அப்படியெல்லாம் இல்லாமல் மொபைலை மட்டும் 4GB RAM உள்ள மொபைலை மட்டுமே வச்சுட்டு கம்ப்யூட்டர் வாங்கினாக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதில் ஃபுல் எக்ஸஸ் வந்து நீங்கள் டிக்டாக்ல பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த சேனலில் லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளும். கால் பண்ணுறத விட எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசுகிறது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயே நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் டிக்டாக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் வந்து அதே போல் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கேயும் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ மணி மேக்கிங் வேஸ், அது மாதிரி எங்களோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது அப்படியானதுகளையும் நம்ம ஷேர் பண்ணுவோமா. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆகிரும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப், த்ரெட்ஸ், குவாரா, டெய்லி மோஷன், எக்ஸ், ஸோ இதெல்லாம் ஷோ ஆகும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட ப்ரூஃப்ஸ்கள் இங்கேயே ஷோ ஆகும், இதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸும் இங்கே ஷோ ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ரைட், நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவ்யூ எழுதி ஏர்ன் பண்ணுறது அந்த வெப்சைட் நம்ம சம்மந்தமாக பார்ப்போம். அதில் முதலாவது பெஸ்ட் வெப்சைட் வந்து கெப்டரா. ஸோ இந்த கெப்டராவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறோன்னா மில்லியன் கணக்கான இது இருக்குது ப்ராடக்ட். ஓகே, நீங்கள் monday.com, கன்ஃப்ளூயன்சர், ஜீரா, அசானா, நீங்கள் இது அப்படி நான் சொல்கிற பேர் உங்களுக்கு விளங்குறதுனால நீங்கள் எந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணாலும் இங்கே வரும். இப்போ இதில் நீங்கள் ரைட்டர் ரிவ்யூன்னு ஒரு சொல்லி இதை கிளிக் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் இந்த லெஃப்ட் சைட்லேயே 3 ரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ரைட்டர் ரிவ்யூவை கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சர்ச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம் சர்ச் பண்ணிங்கன்னா டெலிகிராம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும். சாஃப்ட்வேர், ஸோ இந்த யூசர் சாஃப்ட்வேராக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர், அந்த யூசர் சாஃப்ட்வேர் அவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற டிக்டாக், ஃபேஸ்புக் இப்படியான எல்லா டைப் ஆஃப் ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட சைட்டில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் சூட் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் கிரியேட்டர் ஸ்டுடியோ, அதே மாதிரி இப்படி நிறைய மில்லியன் கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ரிவ்யூ எழுதலாம். ஓகே, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட இது என்ன லிங்க்டின் ஊடாகத்தான் இது பண்ணலாம். லிங்க்டின் ஊடாக போயிட்டு அதில் ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் எத்தனை ரேட்டிங் கொடுக்குறீங்க, இதில் நன்மை என்ன, தீமை என்ன, உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட டைட்டில், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் இது பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை இது பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த பேமெண்ட் அக்செப்ட்னா இமெயிலில் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட்டை அனுப்புவாங்க. ஓகே, அது $10 $15 மேலவும் அது போகுமா, சிலருக்கு $25 வரும். அப்போ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறத நீங்கள் எந்த ஒரு அப்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக இங்கே வந்து எழுதிக்கொள்ளலாம். ஜூமுக்கு எழுதுறண்டாலும் நீங்கள் தாராளமாக இங்கே எழுதலாம். ஜூம்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூமும் வரும். அப்போ எந்த ப்ராடக்ட்னாலும் சரி நீங்கள் வந்து இங்கே
ஜூம் ரூம் இருக்குது, ஜூம் ஒர்க் பிளேஸ் இருக்குது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எந்த பிஸ்னஸில் எடுத்தாலும் இங்கே சாஃப்ட்வேர் இருக்குமா. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து கெப்டரா. ரெண்டாவது அதுக்கு நிகரான அதுக்கு அடுத்தது வந்து G2. ஓகே, இதுவும் வந்து நல்ல ஒரு பேஸப் வச்சிருக்குது. நீங்கள் எழுத போகல இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம், இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கவும் வந்து நீங்கள் உங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய ரிவ்யூஸுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் ரைட்டர் ரிவ்யூஸ் இங்கே வாட்ஸ்அப் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் ஏபிஐ, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், வாட்ஸ்அப் விசாட், கெப்ஷேர், ஜஸ்ட் கோல், WATA, வாட்ஸ்அப் சாட்போட் சொல்யூஷன் இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது எழுதலுமோ அதே மாதிரி டெலிகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அதையும் நீங்கள் இங்கே எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சம்மந்தமாக உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது சம்மந்தமாக எழுதி பார்க்கலாமா. ஓகே, G2. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ் ஸ்போர்ட். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ரிவ்யூ எழுதி கொள்ளலாம். இதெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அதில் ப்ரோஸ் அண்ட் கொன்ஸ் தெரியும். அப்போ தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, அப்படி இல்லாமல் நீங்கள் ஏனோ சாணம் இல்லாமல் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஓகே, இது நல்ல பணியை வந்து ப்ரொவைட் ரிவ்யூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூவை நீங்கள் இங்கே அவங்க கேட்குற மாதிரி சப்மிட் பண்ணால் சரி. ஓகே, ஒன்ஸ் அக்செப்ட்னா உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் சஜஸ்ட். ஸோ இதுலேயும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் ஹிப்போ, ஹோல் ஹிப்போ, அதே மாதிரி ஒவ்வொரு டைப்பில் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது, சிஆர்எம் சாஃப்ட்வேர் இருக்குது, பேரோல் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க உங்களோட ரிவ்யூஸும் நீங்கள் இதில் இது பண்ணிக்கொள்ளலாம். அமேசான் கிஃப்ட் கார்டு அதே மாதிரி பேபால் மணியை அவங்க அனுப்புவாங்க. இங்கேயும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நீங்கள் யூஸ் பண்ணது அப்படி இல்லை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எழுத போகிறேன்னா இங்கே ரைட்டர் ரிவ்யூ ஒன்று இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இதில் எந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறீங்களோ ஃப்ரெஷ் புக் இருக்குது, பிரிண்ட்ஃபுல் இருக்குது, web.com. ஸோ இப்படியான சைட்ஸுகள் இருக்கும். இதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். கட்டாயம் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு லிங்க்டின் இருக்கணுமா. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் சஜஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரோஸ் டெஸ்கா. ஸோ இது க்ரோசி டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ரிவ்யூ எழுதலாம். பட் இந்த வெப்சைட்டில் மட்டும் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் க்ரைட்டீரியா வந்து UK, USA வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷனில் இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் என்ன மெயினாக இது பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கம்பெனிகள் வந்து அவங்களோட ப்ராடக்ட் சம்மந்தமாக யூசர்கிட்ட இருந்து எப்படி ரிவ்யூஸ் வருது அந்த ரிவ்யூஸை வச்சு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க அல்லது கிளியர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இது பண்ணுவாங்க. இதில் கட்டாயம் வந்து ஒரு இடத்துல இருக்கிறத காப்பி பண்ணி நீங்கள் இங்கே போடக்கூடாது. அதாவது இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எங்கே இருக்கும்னா ப்ளே ஸ்டோரில், அப்பி ஸ்டோரில், அதே மாதிரி விண்டோஸ் ஸ்டோரில் இருக்கும். அப்போ இதில் அவங்க ரிவ்யூ எழுதியிருப்பாங்க. அந்த ரிவ்யூவை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு அடுத்த வெப்சைட் வந்து கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட். இது என்னன்னு சொன்னால் கூகுள் வந்து அவங்களோட ப்ராடக்ட் சம்மந்தமான ரிவ்யூஸை எடுப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட் சம்மந்தமானதா ஏர்ன் ரிவார்ட்ஸ் ஹெல்பிங் அஸ் இம்ப்ரூவ் அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சேவிஸ். அவங்களோட ப்ராடக்ட்டுக்கிட்ட சேவிஸ்கிட்ட இருக்கிற சில சம்மந்தமானதை அவங்களாவே ஒரு சர்வே ஒன்று மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை தெரிவித்து நீங்கள் அதிலிருந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் அப்பி ஸ்டோர் இருக்குது, ப்ளே ஸ்டோர் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வரும். இது சில கண்ட்ரிஸ்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒர்க் ஆகிற கண்ட்ரிஸில் தாராளமாக ட்ரை பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஒரு வேயாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்ஸில் வந்து எது உங்களுக்கு மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ, மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து 100% ஃப்ரீ. எந்த ஒரு பேமெண்ட்டும் இவங்க உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக இது பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். ஸோ இந்த ரிவ்யூ எழுதுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜெமினி, நீங்கள் வேறு ஏதாவது ChatGPT எதுனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஜெமினியில் வந்து 2 ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது, பெய்ட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இதில் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன இது பண்ணுங்கள், யூ ஆர் வாட்ஸ்அப் யூசர், ஸோ ரைட் டீப் ரிவ்யூ
about new WhatsApp ஃபீச்சர். ஓகே, நீங்கள் நியூ ஃபீச்சர் சம்பந்தமான ஒரு இதாக எழுத சொல்லுங்கள். சொல்லுங்கள், ரிவ்யூ மஸ்ட் have pros and cons ஓகே, ரைட். அதே மாதிரி ஆல்சோ ரைட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வர்ட்ஸ். ஓகே, ரைட். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு அது ஜென்ரேட் பண்ணி தருமா? ஓகே, டைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் என்ன வாட்ஸ்அப் ஹேஸ் பீன் ரோல் வித் நியூ ஃபீச்சர் லேட்லி கன்சிடர்லி இன்வால்விங் ரைட். இதை நீங்கள் இதில் ப்ரோஸ் கொன்ஸ் டிராஃப்ட் மெசேஜ் இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கொன்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி எழுதுன்னு சொல்லி. அப்போ இதில் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸஸ் அல்லது ஷம் அடிஷனல் ஐ அப்ரிசியேட் வாட்ஸ்அப் ஃபோக்கஸ் ஆன் ப்ரைவசி வித். இதை நீங்கள் ஐடியாவை எடுத்து இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற இல்லையா, தயவு செய்து அப்படி செய்ய வேணாம். இது நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் கொடுங்க. அதே மாதிரி இதை நீங்கள் ChatGPTயில் போட்டும் இது பண்ணலாம். அப்படி இல்லை ChatGPT, ஜெமினி இப்படியான சாட் போர்டில் போட்டுட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் போட்டு எதில் பெஸ்ட்டாக வருதோ அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கானதாக நீங்கள் எழுதி நீங்கள் தாராளமாக அதை சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஏஐ கொஞ்சம் உங்களோட வேலையை ஈஸியாக்கி தரும். ஏஐ முழுமையாக ஹியூமன் வேலையை செய்யாதா? ஏஐ வருது ஹியூமனுக்கு வேலை எல்லாம் போயிடும், அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதுல அப்படி ஒன்றும் நடக்கவும் மாட்டேன். ஏஐ என்னென்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணும், வேர்க்கை ஈஸி பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி ஹியூமன் அங்கே கட்டாயம் இருந்தே ஆகணுமா? ஓகே, ரைட். ஸோ முழுமையாக இல்லாமல் ஆக்காது, வேலையை குறைக்கும். ஓகே, ரைட். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இதிலிருந்து நீங்கள் சில விஷயங்களை இது பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விளையாட்டுக்கு இது பண்ணாமல் தயவுசெய்து இது பண்ணுங்கள். ஸோ இந்த கெப்டரா G2 எல்லாம் நீங்கள் அன்லிமிட்டடாக எந்த ஜாப் இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் எழுத போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஜெமினிக்கு ஜூமுக்கு எழுத போகிறீங்க. இப்போ என்ன, ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா எடிட் கொடுத்துட்டு யூ ஆர் Zoom user, think you are, okay, think you are Zoom user. ஸோ இதில் ஜூம்ல எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்க, ஜூம். ஸோ இதில் ஜூம் அந்த அப் தெரிய தேவையில்லை. பட் தெரிய தேவையில்லைன்னா நான் அப்படி சொல்லலை. இது உங்களுக்கு ஒரு இதாக இருக்குமா? நீங்கள் பாருங்கள், ஜூம் யூசர்ஸ்ன்றோன்னா இங்கே அது ஜூம் சம்மந்தமான சில ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் புதுசாக வந்தது. அது சம்மந்தமான ப்ரோஸ் அண்ட் கொன்ஸ் இது எப்படி கொடுத்துருக்குன்னா வித்தியாசமாக கொடுத்துருக்கு. அதை பார்த்திங்கன்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, as an AI cannot provide personal opinions or experience. The review above is based on my analysis of available information. ஓகே, இது அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு இது ஒரு ரிவ்யூ எழுதிருக்கு. இதை நீங்கள் என்னென்னு சொன்னால் முடிவே பண்ணுற அவங்களே சொல்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ தேவையானர்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டிக்டாக்ல பயோவில் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம் வந்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராம்லேயும் நாங்கள் இங்கே ப்ரூஃப் ஷேர் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எங்களோட கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய யூசர்ஸ் இந்த ஃப்ரீ ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தேவையான மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்களும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.